ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு மாதங்களாகவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக ஒரு ஹாட் டாப்பிக்காக போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்என்எல். ஏன் இந்த பிஎஸ்என்எல் பற்றி நிறைய பேர் இப்போ வந்து சர்ச் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லை நிறைய பேர் பிஎஸ்என்எல் சிம்மை வந்து டீட்டெயிலை வந்து நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் தவிர்த்து மற்ற நெட்வொர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டை அதிகப்படியாக வந்து மாற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து எல்லாருமே வந்து பிஎஸ்என்எல் பக்கம் நகர்ந்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன்ல இருந்து பிஎஸ்என்எல் சிம்முக்கு வந்து நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இது தொடர்ந்து நிறைய பேர் என்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, இப்போ நீங்கள் பிஎஸ்என்எல் சிம்மு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா நான் எதை சொல்ல போகிறேன் அப்படிங்கன்னா, உண்மையிலே பிஎஸ்என்எல் சிம் வாங்கலாமா வேணாவா, இல்லை பிஎஸ்என்எல் யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்க வேணாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பிஎஸ்என்எல் ஆஃபர்ஸ், அது மட்டும் இல்லை எப்படி டவர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்து கரெக்டாக அவங்களுடைய சிம்மை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய பெல் ஐக்கானை அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல் விஷயமா, நம்ம ஏன் பிஎஸ்என்எல் நோக்கி நம்ம வந்து மாறுறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாதான் இந்த ஒரு குறிப்பிட்ட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் யூஸ் பண்ண முடியும், அன்லிமிட்டட் கால்ஸும் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 3 நெட்வொர்க்குமே எதிரான ஒரு நெட்வொர்க்காக இருக்கிறது பிஎஸ்என்எல். கிட்டத்தட்ட இந்த 3 நெட்வொர்க்ல இருந்து நிறைய பேர் ஆல்ரெடி இந்த பிஎஸ்எல் சிம் மாறிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பிஎஸ்எல் சிம் வாங்கலாமா, எல்லாருமே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களே, நாங்களும் வாங்கலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. கண்ணை முடிட்டு நானும் நீங்கள் பிஎஸ்எல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அது தப்பாக போய்டும். கண்டிப்பாக உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நோக்கத்தில் கொண்டு தான் கண்டிப்பாக இந்த சிம்மை நீங்கள் வாங்க முடியும். அதனால் எல்லாருமே பிஎஸ்என்எல் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகும். ஒரு சிம்மை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க. அதற்கு பிறகு அந்த பேக்ரவுண்டை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். முதல் விஷயமா நமக்கு தேவைப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இன்டரப்ட்டுமே இல்லாத ஒரு கால் கனெக்ட் வசதி கண்டிப்பாக இருக்கணும். நம்ம நார்மலாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல், நெட்வொர்க் இஷ்யூ இல்லாமல் கால் வந்து கிளியராக வந்து பேசுகிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். இரண்டாவது, இன்டர்நெட் ஸ்பீட். எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்லோட் ஸ்பீட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலோட வந்து சிம் வந்து வாங்குவாங்க. ஒரு 50% எனக்கு கால் பேசுகிற வசதி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு 50% இல்லை எனக்கு கால் பேசுகிற வசதியும் வேணும், இன்டர்நெட் வசதியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% இருக்காங்க. நீங்கள் பிஎஸ்என்எல் சிம்மை கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 தரப்புலையுமே இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் கண்டிப்பாக வந்து வரும். அதனால் உங்களுக்கு எந்த பர்பஸுக்காக இந்த ஒரு நெட்வொர்க்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க. இன்னுமே மலைவாழ், அதாவது மலைப்பகுதியில் மவுண்டைன் சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான இன்னும் 4G 3G வந்து கிடைக்காம இருக்கு. மிகப்பெரிய நிறுவனமாக இப்போ யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஜியோவே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மலை பிரதேசங்களில், அதாவது மவுண்டைன்ஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இஷ்யூ இருக்குது. அதனால் நீங்கள் பிஎஸ்என்எல்ல வந்து குறையும் சொல்ல முடியாது, சூப்பர் அப்படின்னே வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பகுதியிலுமே எல்லா நெட்வொர்க்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மைண்டில் வச்சு நீங்கள் பிஎஸ்என்எல் நீங்களே வந்து வாங்கலாமா வேணாங்கிறத டிசைட் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை 40 ஏஜில் இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு பஃபர் இல்லாமல் நான் யூடியூப் பார்க்கணும், இல்லை அப்லோட் ஸ்பீட் எனக்கு டவுன்லோட் ஸ்பீட் வெப்சைட் சூப்பராக ஒர்க் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு பிஎஸ்என்எல் சிம்மு அந்த அளவுக்கு நெட்வொர்க் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இன்டர்நெட்டை நீங்கள் பேஸ் பண்ணி இந்த சிம்மை வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்என்எல் சிம் அவங்க இப்போதைக்கு வாங்க வேணாம். பிறகு வரக்கூடிய நியூஸஸ், அதாவது இப்போ ஆல்ரெடி டிசிஎஸ் ஓட தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டைப் வச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி இருந்த டாடா டோகோமோவே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸ் ஆல்ரெடி காலி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ரட்டன் டாடா மறுபடியும் இந்த டிசிஎஸ் ஓட டைப் வச்சிருக்காங்க. இது டைப் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு விஷயமா பிஎஸ்என்எல் கண்டிப்பாக இன்னுமே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் தற்போதைக்கு நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
BSNL அந்த அளவுக்கு நெட் ஸ்பீட் எல்லா இடத்துலையும் இல்லை. ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் எங்கெல்லாம் வந்து டவர் கிடைக்குதுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த லொக்கேஷனில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து தாராளமாக வந்து 4G கிடைக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் வந்து பின் பண்ணியிருந்தாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போதும் நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் இந்த என்னென்ன நெட்வொர்க் கிடைக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு BSNL யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த இன்டர்நெட்டும் வேணாப்பா, எனக்கு கால் பேசுகிற வசதி எந்த இன்டர்ப்ட்டுமே இல்லாமல் நார்மலாக நான் கால் மட்டும் பேசினா எனக்கு போதும் அப்படின்றவங்க இந்த BSNL நீங்கள் கண்ணை மூடிட்டு BSNL சிம் வாங்கலாம். ஏன்னா பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரீசார்ஜ் ஏத்தனத்தினால தான் இந்த BSNL சிம் வந்து அவங்க டேரிஃபை கம்மி பண்ணாங்களான்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி 1 வருடங்களாகவே இந்த ஒரு பிளான் தான் BSNL வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ அனதர் நெட்வொர்க் இந்த BSNL தவிர்த்து அனதர் நெட்வொர்க்ல இப்போ ரீசார்ஜ் உங்களுக்கு முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நாளைக்கு உங்களுக்கு இன்கமிங் வசதி இருக்கும், அவுட் கோயிங் வந்து போகாது. உங்களால் யாரும் கால் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு கால் வர்றது பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு வரும். இந்த மாதிரி வந்து அனதர் இப்போ ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுடைய சிம் ஸ்வாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது சிம் பார்த்தீங்கன்னா உங்களை கையை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் BSNL சிம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கமிங் மட்டுமே வர்றதுக்கான பிளான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய பர்சனலாக ஒரு நம்பர் வச்சுருக்கேன், இந்த நம்பரை நான் எப்படி விடுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா BSNL உங்களால் இன்கமிங் மட்டும் குறைந்தபட்ச அமௌண்ட் அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இன்கமிங் கால்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும், அவுட் கோயிங் உங்களால் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா BSNL தவிர வேறு எந்த நெட்வொர்க்லுமே வந்து கிடையாது. இந்த BSNL பிளான் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்கள், டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். குறைந்த அளவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்லாம் வந்து ப்ரீபெய்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக வந்து ஆஃபர்ஸில் BSNL தவிர்த்து வேறு எந்த நெட்வொர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். இந்த BSNL அவங்க ஆஃபரில் அடிச்சுக்க எந்த நெட்வொர்க்குமே கிடையாது. BSNL வாங்குங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் டவர் இல்லை, டவர் இல்லை, டவர் இல்லை. இதை தான் வந்து சொல்லுவீங்க. இதற்கு முன்னேற்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா 6500 டவர்ஸை தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக எல்லா ப்ராசஸுமே வந்து போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் இந்த 2024க்குள்ள உங்களுக்கு 4G எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ சிம்மு வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை அப்படிங்கிற கவலை இல்லை. உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக 4G உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா வழிவகை பண்ணிட்டு வர்றாங்க. அதே போல் ஒரு சிலர் கேட்கக்கூடியது, என்னுடைய டவர் பக்கத்தில் இருக்குது, எனக்கு அது என்ன டவர் அப்படிங்கிறது தெரியல, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதன் கூடவே எனக்கு BSNL டவர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு எந்த மெத்தட் வழக்கமாக நான் உங்களுக்கு போன ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது தான், உங்கள் மொபைல் மூலியமாகவே உங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க்லாம் கிடைக்குது அப்படின்னு எந்த அப்ளிகேஷனுமே எந்த வெப்சைட்டுமே இல்லாமல் உங்கள் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து என்னென்ன டவர் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். அதன் பிறகு உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய டவர் என்னென்ன டவர் இருக்குது, எவ்வளோ தொலைவில் இருக்குது, அந்த டவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சு வாங்கும் போது உங்களுடைய சிம் இன்னுமே நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா கிடைக்கும். கால் இன்டரப்டோ இல்லை பஃபர் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. பொதுவாக நான் சொல்லக்கூடிய யாரெல்லாம் BSNL வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கால் பேசுகிற வசதி மட்டுமே இப்போதைக்கு எனக்கு சூப்பராக வந்து கிடைக்கணும்பா அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் BSNL சிம்மை வாங்கலாம். குறைந்த அளவில் தான் உங்களுக்கு ப்ரீபெய்டு இயர் ரீசார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய நாட்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் குறைந்த அமௌண்ட்டை போட்டுட்டு. எனக்கு இன்டர்நெட் தான் மெயினாக வேணும் அப்படின்றவங்க நீங்கள் BSNL இப்போதைக்கு தவிர்த்துக்கலாம். பிறகு இந்த 4G எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ண பிறகு நீங்கள் தாராளமாக BSNL சிம்மை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. இப்போ உங்கள் மொபைல் மூலமாகவே இந்த நெட்வொர்க்லாம் எனக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு உங்கள் நேர்பையாக இருக்கக்கூடிய டவர்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இந்த சிம்மை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் ஒருவேளை BSNL டவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த BSNL சிம்மை வாங்கி பயன்படுத்திக்கலாம். டிஃபால்ட்டாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்னு இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்மு 1, 2 அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதில் உங்களுடைய சிம் நேமையும் உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சிம் கார்டு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் நெட்வொர்க்னு இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் டீசெலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துங்க. இப்போ சர்ச் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து சர்ச் வந்து கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் சர்ச் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த நெட்வொர்க்லாம் வந்து கிடைக்குது உங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க
அப்படின்னா உங்களுக்கு ஏர்டெல் 4G, அதே போல் ஜியோ 4G, செல் 1 அப்படின்னு வந்து இருக்கும். அதுதான் பிஎஸ்என்எலுடைய டவர் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறதால தெளிவாக வந்து பார்த்துங்க. உங்களுக்கு 2G இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பேசுகிற வசதி உங்களுக்கு 100% கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு 3G 4G அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இந்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாருமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க் இருக்குன்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா டாரங் சஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட். இந்த டாரங் சஞ்சார் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய எல்லா டவருடைய டீட்டெயிலும் இதில் கொடுத்துரும். நீங்கள் ஓவரால் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டவர் இருக்குது, அந்த டவரில் என்ன ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே இந்த வெப்சைட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெப்சைட்டை மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை லொக்கேஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் உங்கள் லொக்கேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். இதை லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்ஸ் வெரிஃபைடு யூ கேன் வியூ டவர் டீட்டெயில்ஸ் வித் EMF சேஃப்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஜஸ்ட் உங்கள் நேம், மெயில் ஐடி, மறுபடியும் மெயில் ஐடி போட்டுட்டு உங்கள் மொபைல் நம்பர், இந்த இடத்துல ஐம் நாட் ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சா போட்டு சென்ட் மீ எ மெயில் வித் ஓடிபின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்மிட் வந்து பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி மேப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய எல்லா டவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் 3 டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீன் கலர், அதாவது கிரவுண்ட் பேஸ்ட், இன்னொன்று ரூஃப் டாப், இன்னொன்று வால் மவுண்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் லொக்கேஷனில் எந்த டவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் நீங்கள் சிஸ்டம்லையும் பார்க்கலாம், அல்லது மொபைல் மூலியமாகவே உங்களால் வந்து விசிட் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை தாராளமாக மொபைல்லேயும் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய டீட்டெயில் எல்லாமே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காங்க, ப்ளூ கலர்லேயும் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே கிரவுண்ட் பேஸ்ட், அதாவது தரையில் வந்து போட்டிருக்கக்கூடிய டவர். அதே போல் இந்த ப்ளூ கலரில் கொடுத்து ரூப், அதாவது வீட்டு மேலேயோ அல்லது ஒரு மாடி வீட்டு மேலே வந்து போட்டிருக்கக்கூடிய டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் அந்த ஆரோ மார்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அந்த டீட்டெயில் யாருடைய நேமில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்ன டவரில் இருக்குன்னு ஈஸியாக நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி வந்து உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய டவர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்னுமே உங்களுடைய நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரிலையன்ஸ்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜியோ ஆகவும், அதே போல் பிஎஸ்என்எல் 2G, அதே போல் ஏர்டெல் 4G, அதே போல் ஏர்டெல் 5G அந்த மாதிரி நெட்வொர்க் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய நியர்பையாக உங்கள் பிஎஸ்என்எல் 4G கிடைக்குதா இல்லை 2G கிடைக்குதா அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்கள் நியர்பையாக என்னென்ன டவர் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சு அந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பிஎஸ்என்எல் கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நியர்பையில் பிஎஸ்என்எல் இருக்கான்னு செக் பண்ணால் இந்த மாதிரி வந்து தாராளமாக செக் வந்து பண்ணிக்கலாம். அதில் 2G இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் பேசுகிற வசதியும், 3G or 4G இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் வசதியும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வரைக்குமே 4G அப்படிங்கிற பிஎஸ்என்எல் டவர் நான் நிறைய செக் வந்து பண்ணிட்டேன். எனக்கு இது வரைக்குமே வந்து கிடைக்கல. பட் அது சிட்டி சைடில் நிறைய வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்கிற இடங்களிலே இன்னும் நிறைய இடத்துல 4G வந்து கிடைக்கல. ஆனால் 2G தாராளமாக கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவுடையும் எலான் மஸ்க் உடைய அந்த ஸ்டார்லிங்க்னு சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கூடுதலாக வந்து கிடைக்கும். ஆனால் டிசிஎஸ் ஆல்ரெடி நம்ம கூட டைப் வச்சு பிஎஸ்என்எல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்னுமே வருங்காலத்தில் இந்த ஒரு டவர்ஸை வந்து தாராளமாக வந்து கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பிஎஸ்என்எல் வாங்கியிருக்கோங்க, டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சூப்பரான பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லாம் பிஎஸ்என்எல் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாட்டுடைய ஒரு சிம்மாக வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். அது கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வந்து உங்கள் மொபைலில் என்ன டவர் கிடைக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய டவர் என்னங்கிறதுன்னு தெரிஞ்சு நீங்கள் சிம் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.